guys, welcome to Tea Time Tutors. நான் ஆல்ஃபா. இந்த வீடியோவில் நாம் மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் எங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது மாடியூல்ஸ். ஸோ மாடியூல்ஸுங்கிறது ஒரு சிம்பிள் பைத்தான் ஃபைல் தான். அது என்ன பண்ணியிருக்கோம்னா பைத்தானோட டெஃபனிஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாடியூல் வந்து கன்சிஸ்ட் பண்ணி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கலெக்ஷன் ஆஃப் ஃபைலுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பைங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் நாம் சேவ் பண்ணியிருக்கணும். ஒரு ப்ரோக்ராமை நம்ம பைத்தான் ஐடிஎல்இல டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமை நாம் சேவ் பண்ணி இருக்கணும். இதுதான் மாடியூலோட மெயின் பாயிண்ட். இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலான்னா இம்போர்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த மாடியூலை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இம்போர்ட்டுங்கிற கீவேர்ட் நமக்கு என்ன பண்ணுன்னா ஒரு ஃபுல் மாடியூலையும் வந்து ஆக்சஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இங்கே நான் ஒரு ப்ரோக்ராமை ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃப் மை ப்ரோக்ராம் ஆஃப் நேம் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் பிரிண்ட் ஆஃப் ஹலோ ப்ளஸ் நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னா இங்கே வந்து நான் காலிங்கே பண்ணலை. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹலோ ப்ளஸ் நேம் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் நான் பேராமீட்டர்ஸும் இன்னும் பாஸ் பண்ணலை, இந்த ஃபங்க்ஷன் காலிங்கும் நான் வந்து பண்ண கிடையாது. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சேவ் ஆஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு நான் .pyங்கிற எக்ஸ்டென்ஷன்ல வந்து இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ண போறேன். ஸோ .pyங்கிற எக்ஸ்டென்ஷன்ல நாம சேவ் பண்ற ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே மாடியூல் தான். ஸோ வந்து .pyங்கிற எக்ஸ்டென்ஷன்ல ஸோ மாடியூல் டெமோங்கிற நேம்ல .py எக்ஸ்டென்ஷன்ல வந்து இந்த ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ண அப்புறம் ஒரு நியூ ஐடிஎல்இ ஸோ ஒரு நியூ ஃபைலை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபைலில் வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட்டுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட்டுங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நான் ப்ரீவியஸாக இந்த ப்ரோக்ராமை நான் மாடியூல் டெமோங்கிற நேம் யூஸ் பண்ணி சேவ் பண்ணேன் இல்லையா, அந்த ஃபைலோட நேமை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இம்போர்ட் மாடியூல் டெமோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் மாடியூல் டெமோ .மை ப்ரோக்ராம் ஆஃப் வியூவர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து என்ன ஆகும்னா இது சிமிலர் டு நம்மளோட ஃபங்க்ஷன் கால் மாதிரி தான். இங்கே நம்ம வந்து பேராமீட்டர்ஸையும் வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ பேராமீட்டர்ஸையும் நம்ம பாஸ் பண்ணுறோம். இது வந்து சிமிலராக ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரி தான். ஸோ இங்கே ஒரு நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதோட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச ஃபைல் நேம் நாம் என்ன மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ அதோட நேம் அண்ட் நாம் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா மாடியூல் டெமோ .மை ப்ரோக்ராம் ஆஃப் வியூவர்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே இப்போது இந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹலோ வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு மாடியூலை நாம் க்ரியேட் பண்ணி அண்ட் அதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் இம்போர்ட்டுங்கிற கீவேர்ட். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டின் மாடியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த பில்டின் மாடியூல்ஸ்லாம் வந்து எதை யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும்னா ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் வந்து இம்போர்ட்டுங்கிற ரெகுலராக நம்ம முன்னாடி பார்த்து அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணியும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் நிறைய பில்டின் மாடியூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரம் கீவேர்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் கீவேர்ட் யூஸ் பண்ணியும் நம்மளால ஒரு மாடியூலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மாடியூல் இம்போர்ட்
function name, variables, etc. So fromங்கிற keyword and then module and module கொடுத்த அப்புறம் import அதோட ஃபங்க்ஷன் நேம் இல்லைன்னா ஒரு வேரியபிளா இருக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ஃப்ரம் கீவேர்டுக்காக நாம யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ். ஸோ இப்போ இந்த பில்டின் மாடியூல்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல. ஸோ இதை எப்படி வந்து ஃபைன் பண்றதுன்னா சிம்பிள் தான். இப்போ வந்து பைத்தான் ஷெல்ல ஓபன் பண்ண அப்புறம் அங்க ஹெல்ப் மாடியூல்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணுங்க. ஸோ ஹெல்ப் ஆஃப் மாடியூல்ஸ், ஸோ கொட்டேஷன்ல மாடியூல்ஸ்ன்னு கொடுத்தோன்னே நமக்கு பைத்தான்ல ப்ரெசென்ட் ஆகியிருக்க எல்லா மாடியூல்ஸுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால அப்பியர் பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட் எ மொமெண்ட் வைல் ஐ கேதர் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் அவைலபிள் மாடியூல்ஸ்ன்னு காமிக்கும். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்ச அப்புறம் நமக்கு இந்த மாதிரி பைத்தான்ல இருக்க எல்லா பில்டின் மாடியூல்ஸும் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த ஹெல்ப் ஆஃப் மாடியூல்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்னென்ன பில்டின் மாடியூல்ஸ் பைத்தான்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஷெல் மூலயமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பில்டின் மாடியூல்க்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஃப்ரம் மேத் இம்போர்ட். ஸோ மேத்துங்கிறதும் ஒரு பில்டின் மாடியூல் தான். ஸோ மேத்துங்கிறதும் ஒரு பில்டின் மாடியூல் தான். ஸோ ஃப்ரம், ஸோ நம்ம ஃப்ரம் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் அந்த மாடியூலோட நேம். ஸோ ஃப்ரம் மேத்துங்கிறது ஒரு பில்டின் மாடியூல், அதுதான் மாடியூலோட நேம். அப்புறம் இம்போர்ட் கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாருங்கிறது நத்திங் பட் நாம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேமா இருக்கலாம் இல்லை வேரியபிள் நேம் எக்ஸெட்ரா. அதுதான் இந்த மாதிரி நாம நோட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரம் மேத் இம்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 நாம கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த 49ஓட ஸ்கொயர் ரூட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ 49க்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வேல்யூ கிடைக்குமோ அதே தான் இங்கேயும் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஃபேக்டோரியல் ஆஃப் 5. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5னா நம்ம ஃபேக்டோரியல் பற்றி ப்ரீவியஸா ஒரு வீடியோல நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தா நமக்கு 5ஓட ஃபேக்டோரியல் என்னவோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ எதனால இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிறது அண்ட் இந்த ஃபேக்டோரியலுங்கிறது இந்த மேத் மாடியூல் கன்சிஸ்ட் பண்ணியிருக்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு மாடியூல் வந்து நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸை வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49னா என்ன, பிரிண்ட் ஆஃப் ஃபேக்டோரியல் ஆஃப் 5னா என்னன்னு சொல்லிட்டு இந்த மேத் மாடியூல் நமக்கு என்ன தருதோ அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7.0ன்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டிங்கில் கிடைச்சிருக்கு, ஃப்ளோட்டிங் பாயிண்டாக கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 வந்து நமக்கு 120. ஸோ இதுதான் வந்து ஸோ நார்மலாக நம்ம மேக்ஸ்லேயே வந்து 49க்கு வந்து நாம் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு வந்து வேல்யூ வந்து 7ன்னு கிடைக்கும். ஸோ 49க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு வந்து 7ன்னு கிடைக்கும். அதே தான் பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5. ஸோ 5க்கு வந்து நாம் ஃபேக்டோரியல் எடுக்கும்போது ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி தான் ஃபேக்டோரியல் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் நமக்கு தெரியும். ஸோ 5க்கு நம்ம ஃபேக்டோரியல் எடுக்கும்போது நமக்கு வந்து அவுட்புட் வந்து 120ன்னு கிடைக்கும். ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 அதுதான் வந்து 120. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு அவுட்புட்லேயே வந்து 7ன்னு கிடைச்சிருக்கு அண்ட் 120ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதான் வந்து டைரக்டரி. ஸோ டிஐஆர்னா டைரக்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும்னா நாம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எதை ரிட்டர்ன் பண்ணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சார்ட்டட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த சார்ட்டட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நமக்கு என்ன கண்டெயின் பண்ணியிருக்கோம்னா அது கண்டெயின்ஸ் த நேம்ஸ் டிஃபைன்டு பை அ மாடியூல். அதாவது ஒரு டைரக்டரி ஃபங்க்ஷன் நாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாடியூல் கண்டெயின் பண்ணி இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து இது என்ன பண்ணும்னா டிஸ்பிளே பண்ணும்.
ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் மேத்துங்கிறது ஒரு பில்டின் மாடியூல். நம்ம ப்ரீவியஸாக இப்போ பார்த்தோம் ஒரு ப்ரோக்ராம். சேம் அதே மேத் மாடியூல் தான் எடுத்திருக்கோம். அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு டைரக்டரி ஆஃப் மேத். ஸோ டிஐஆர் ஆஃப் மேத்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டிஐஆர் ஆஃப் மேத் அப்படின்னு கொடுத்தோன்னே இப்போ நம்ம இந்த அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அவுட்புட் வந்து நமக்கு எப்படி வந்து கிடைக்கும்னா ஒரு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ வந்து சார்ட்டட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதனால சார்ட்டட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, ஸோ இது வந்து நமக்கு தெரியும், நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ப்ரெசன்ட் ஆகியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதனால தான் இது வந்து சார்ட்டட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து குளோபல்ஸ் அண்ட் லோக்கல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ குளோபல்ஸ் அண்ட் லோக்கல்ஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த லோக்கல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, இதுவும் ஒரு டிக்ஷனரி மாதிரி தான். இது வந்து லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்ஸை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி குளோபல்ஸும் ஒரு டிக்ஷனரி மாதிரி தான், அது குளோபல் ஸ்கோப் வேரியபிள்ஸை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த லோக்கல்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா, வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் த லோக்கல் நேம் ஸ்பேஸ். குளோபல்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணும்னா, வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் த குளோபல் நேம் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த குளோபல்ஸ் அண்ட் லோக்கல்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பேக்கேஜஸ். ஸோ மாடியூல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த பேக்கேஜஸ்னா என்னன்னு நாம பார்க்க போறோம். ஸோ பேக்கேஜஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம பார்த்த மாடியூல்ஸை கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்றது தான் வந்து ஒரு பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மாடியூல் இன் ஹைரார்சிக்கலி ஃபைல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஹைரார்சினா நமக்கு தெரியும். ஸோ ஆர்டர் வைஸ், ரேங்க் வைஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணா எப்படி இருக்கும். ஸோ அதான் வந்து ஹைரார்சியோட ஜென்ரல் மீனிங். இப்போ பேக்கேஜ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ் இன் ஹைரார்சிக்கலி ஃபைல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்கேஜுங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ் தான். நமக்கு டைரக்டரினா ஆல்ரெடி தெரியும். ஸோ டைரக்டரினா கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ்ன்னு. ஸோ இது வந்து என்ன டிஃபைன் பண்ணுன்னா, ஒரு சிங்கிள் பைத்தான் அப்ளிகேஷன் என்விரான்மெண்ட்டை வந்து இது வந்து டிஃபைன் பண்ணுது. இப்போ வந்து பேக்கேஜஸ் வந்து எந்தெந்த இடத்துல நம்மளால யூஸ் பண்ண முடியும்னா, இப்போ வந்து ஒரு பெரிய ஆப்பை வந்து நீங்க டெவலப் பண்ண போறீங்க. அந்த ஆப்ல வந்து நம்ம நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால நம்ம ஃபுல்லா அந்த ஒரே சிங்கிள் ஃபைல்ல டைப் பண்ணாம இந்த மாதிரி சின்ன சின்ன மாடியூல்ஸா வந்து நம்ம ப்ரீவியஸா எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஆனா எவ்வளோ நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் தான் நம்மளாலையும் பண்ண முடியும். ஸோ வந்து நமக்கு வந்து நிறைய மாடியூல்ஸ் இருந்தாலுமே அந்த மாடியூல்ஸை நம்மளால ட்ராக் பண்ணாம போயிட முடியும். அதனால தான் அந்த மாடியூல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆர்டர் வைஸா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அதான் வந்து பேக்கேஜ். இந்த மாதிரி லார்ஜ் அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த பேக்கேஜ் டேர்ம் வந்து நமக்கு, இந்த பேக்கேஜுங்கிற டெக்னிக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ எது நாம மாடியூல்னாவே பார்த்தோம். மாடியூல் வந்து என்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் வந்து சேவ் பண்ணணும். இப்போ பேக்கேஜ் இந்த மாதிரி _init_டாட்_பை இந்த டைப் ஆஃப் இதை தான் நம்ம பேக்கேஜ்னு சொல்றோம். ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு இது ஒரு பேக்கேஜ்னு சொல்லிட்டு நாம கண்டுபிடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி வந்தாவே அது வந்து பைத்தான் வந்து ஒரு பேக்கேஜா தான் பண்ணும். ஸோ __in_டாட்_பை இந்த மாதிரி டேர்ம் வந்துட்டாவே இந்த வந்து பைத்தான் வந்து ஒரு பேக்கேஜ் தான் ட்ரீட் பண்ணும். ஸோ இதோட சின்டாக்ஸ் தான் இது. சின்டாக்ஸ் வந்து import package name dot subpackage name dot module. ஸோ வந்து இம்போர்ட்டுங்கிற வேர்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் மாடியூலுக்கு பார்த்தா கீவேர்ட் தான் பேக்கேஜும். ஸோ இம்போர்ட்டுங்கிற வேர்டை நாம யூஸ் பண்றோம். இம்போர்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், ஏதோ ஒன்று நம்ம
இம்போர்ட் பண்ண போறோம். ஜென்ரல் மீனிங் இம்போர்ட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா இறக்குமதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதிலிருந்தோ நாம ஏதோ ஒன்றை இம்போர்ட் பண்ண போறோம் நம்மளோட ப்ரெசன்ட் ஃபைல் ப்ரோக்ராமுக்கு. ஸோ இம்போர்ட் பேக்கேஜ் நேம் டாட் சப் பேக்கேஜ் நேம் டாட் மாடியூல் நேம். ஸோ ஒரு பேக்கேஜ் நேம், அதுக்குள்ள ஒரு சப் பேக்கேஜ் நேம், அந்த சப் பேக்கேஜ்ல ஒரு மாடியூல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேக்கேஜோட சின்டாக்ஸ் வந்து நாம ஆக்சஸ் ஒரு பேக்கேஜை ஆக்சஸ் பண்றதுக்கான சின்டாக்ஸ் தான் வந்து இது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்றது, அப்புறம் அதை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கேஜை நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ உங்களோட லேப் ஆர் பிசியில் வந்து கண்டிப்பாக நிறைய டிரைவ்ஸ் இருக்கும். அதில் ஏதோ ஒரு டிரைவ், இந்த மாதிரி லோக்கல் சி டிரைவில் ஒரு நியூ ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நியூ ஃபோல்டரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று அப்பியர் ஆகும். அதில் நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபோல்டர்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபோல்டர், ஏதோ ஒரு ஃபோல்டரை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனுங்கிற ஃபோல்டர் தான் நம்ம பேக்கேஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆக போது நாம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ள நான் மறுபடியும் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு புது ஃபோல்டர் மை பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டரை நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இதான் வந்து நம்ம பேக்கேஜை கிரியேட் பண்ற மெத்தடாலஜி. ஸோ வந்து அந்த அப்ளிகேஷனுங்கிற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண அப்புறம் அதுக்குள்ள மை பேக்கேஜுங்கிற இன்னொரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அந்த மை பேக்கேஜ் ஃபோல்டர் கிரியேட் பண்ண அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா பைத்தான் ஐடிஎல்இ ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தான் ஐடிஎல்இ ஓபன் பண்ணோடனே நம்ம யூஸ்வலா ப்ரோக்ராம் டைப் பண்ண ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நியூ ஃபைல் கொடுத்த அப்புறம் நீங்கள் அதை சேவ் பண்ண போறீங்க. எப்படி சேவ் பண்ண போறீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், $_init $_டாட் பைன்னு இருந்தாவே அது ஒரு பேக்கேஜாக தான் நம்மளோட பைத்தான் ட்ரீட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ல வந்து நீங்கள் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. எம்டி ஃபைலாக தான் இருக்கணும். அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு உள்ளார எதுவுமே நம்ம ரைட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் சேவ்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்த அப்புறம் இந்த மாதிரி அந்த மை பேக்கேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள நம்மளோட அந்த இனிட்டுங்கிற பைத்தான் ஒரு எம்டி ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஒர்க்கை நாம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு ஃபைல், ஒரு நியூ ஃபைலை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ப்ரோக்ராம் ரைட் பண்ண ரெண்டு ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், ஸோ program1.pyங்கிற ஒரு ஃபைலை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைல்குள்ள இந்த மாதிரி ஒரு 2 லைன் ப்ரோக்ராம் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ def my program of name, ஸோ print of hi plus name. ஸோ ப்ளஸ்ங்கிறது நமக்கு தெரியும், இது ஒரு கன்கட்டனேஷன். ஸோ def my program of name print of hi plus name அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரீவியஸாக ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ரோக்ராமே தான் இது. ஸ்லைட் மாடிஃபிகேஷனில் இருக்கு, அவ்வளோதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். செகண்ட் ப்ரோக்ராம், இன்னொரு ப்ரோக்ராமை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். அது வந்து நான் program2.pyன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ அந்த ப்ரோக்ராம்குள்ள ஜஸ்ட் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ def sum of a, b. ஸோ sum of a, b அந்த ஆர்குமெண்ட்குள்ள நான் இன்னும் பேராமீட்டர் பாஸ் பண்ண கிடையாது. ஃபங்க்ஷன் கால் வந்து இம்போர்ட்டிங் பண்ணும்போது தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறதெல்லாம் இம்போர்ட்டிங் பண்ணும்போது தான் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டன் a plus b அண்ட் சப்ராக்ஷன் டேர்ம் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டேர்ம்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ program2ங்கிற நேமில் வந்து இந்த ப்ரோக்ராமையும் நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் நான் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணோன்னா ஒரு டிரைவ், ஏதோ ஒரு டிரைவ் உங்கள்
பிசி ஆர் லேப்ல சி டிரைவ் இருக்கும், டி டிரைவ் இருக்கும், ஏதோ ஒரு டிரைவ்ல போயிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஆர் ஏதோ ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு பேக்கேஜ் ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளோட பேக்கேஜ் இருக்கு. நான் மை பேக்கேஜுங்கிற நேம்ல வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அந்த பேக்கேஜ் சேவ் பண்ண அப்புறம் வந்து நீங்க நம்மளோட பைத்தான் ஐடிஎல்ஏ ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைலை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைலை வந்து ஜஸ்ட் அதோட நேம் _init__.py அப்படிங்கிற நேம்ல சேவ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலுக்குள்ள எதுவுமே ரைட் பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து நம்மளோட மை பேக்கேஜுங்கிற ஃபைல்ல வந்து என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். ஸோ அந்த மை பேக்கேஜ்குள்ள சேவ் ஆகுற மாதிரி நீங்க சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா, யூஸ்வலா நாம ப்ரோக்ராம் டைப் பண்ற மாதிரி ஒரு 2 ப்ரோக்ராமை வந்து நீங்க டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ பேக்கேஜை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நாம இதை ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, இப்போ நாம ஒரு அப்ளிகேஷன் ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன் ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணோம் நம்மளோட சி டிரைவ்ல. அந்த ஃபோல்டர் இருக்க அட்ரஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா காப்பி பண்ண போறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுல போயிட்டு நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸை நாம என்ன பண்ண போறோம்னா காப்பி பண்ணிக்க போறோம். ஸோ காப்பி பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லேப் ஆர் பிசில சர்ச்ல போயிட்டு ஜஸ்ட் நீங்க சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிஎம்டின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதுதான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட். அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோயிங் லைன்ஸை வந்து நீங்க டைப் பண்ணிக்கணும். ஸோ நான் பண்ணியிருக்க மாதிரியே ஃபர்ஸ்ட் அட்ரஸை காப்பி பண்ண அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட்குள்ள இந்த லைனை வந்து நீங்க டைப் பண்ணணும். ஸோ சிடின்னு கொடுத்த அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம காப்பி பண்ண அட்ரஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ பேஸ்ட் பண்ண அப்புறம் என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைன் வரும்போது நீங்க பைத்தான்னு டைப் பண்ணணும். ஸோ பைத்தான்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்பியர் ஆன அப்புறம் இந்த இடத்துல நீங்க ஃப்ரம் நாம என்ன அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுதான் நம்மளோட பேக்கேஜ். நம்மளோட பேக்கேஜ் நம்ம என்னது மை பேக்கேஜ். அந்த மை பேக்கேஜ்க்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட மாடியூலை இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இம்போர்ட்டுங்கிற கீவேர்ட். ஸோ என்ன மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ண போறோம், ப்ரோக்ராம் 2. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம் 2. அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம்குள்ள இந்த ப்ரோக்ராம் 2க்குள்ள இருக்க இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த ஃபைல், அதாவது அந்த மாடியூல் நேம் டாட். ஸோ என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம், இங்கே நிறைய ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நான் சம்முங்கிற இந்த ஃபங்க்ஷனையே வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ சம் ஆஃப் ஏ கமா பின்னு இருக்கு. ஸோ ஏக்கு நம்ம ஏதோ ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணலாம் அண்ட் பிக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராம் 2 டாட் சம் நான் 4,3ங்கிற வேல்யூஸை பாஸ் பண்ணியிருக்கேன். 4,3னா நமக்கு என்ன ஆகும்னா இது வந்து இங்க போயிட்டு நமக்கு கால் பண்ணும். ஸோ கால் பண்ண அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு ரன் ஆகும். ஸோ என்ன கொடுத்துருக்கோம் ரிட்டர்ன் பி. அப்போ 4 + என்னது நமக்கு 7. ஸோ 7 நம்மளோட ரெக்வயர்ட் அவுட்புட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேக்கேஜை நாம ஆக்சஸ் பண்ண முடியும் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா. ஸோ நம்ம கிரியேட்டிங் பேஜஸும் பார்த்தாச்சு அண்ட் ஆக்சஸிங் ஆஃப் த பேக்கேஜஸும் பார்த்தாச்சு.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். இந்த வீடியோவில் நடத்தின கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். ஹாப்பி லேர்னிங்.